அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்னு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கு வந்து கிளர்க் போஸ்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டீனோ, டிரைவரு, எம்டிஎஸ் தேர்வு நடந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்பது 19/9/2024 நடக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய புதுச்சேரி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா இந்த தேர்வு எழுதிங்க அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கு, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்றத அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 19/9/2024 தேர்ஸ்டே ஆக்சுவலாக வியாழக்கிழமை உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்க போகுது. அது புதுச்சேரி கோர்ட்லேயே வந்து நடக்கும். ரைட்டா? எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. டைப்பிஸ்ட்டு, டிரைவரு, ஜூனியர் கிரேட் ஸ்டீனோகிராஃபரு, டிரான்ஸ்லேட்டர், அப்புறம் சீனியர் கிரேட் ஸ்டீனோகிராஃபரு, ஜூனியர் கிளர்க்கு, எம்டிஎஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஏற்கனவே மார்க் கொடுத்துருந்தாங்க, இப்போ இது கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ள நினைப்பீங்க, சார் நமக்கு பின்னாடி தான் சார் எக்ஸாம் வச்சாங்க, அவங்களுக்கு மட்டும் மார்க் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கும் மார்க் கொடுத்துட்டாங்க, ஆனால் வந்து செலக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்கலையே சார் அப்படின்னு சொல்லி மே மாதம் நடந்த டைப்பிஸ்ட்டு, டிரைவரு, ஸோ இது மாதிரிலாம் எழுதிருப்பீங்க இல்லையா? ஸோ மனசுக்குள்ள நினைப்பீங்க, அல்லது கமெண்ட்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. நிச்சயமாக இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது நமக்கும் வந்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் வந்துடும். அப்படி இல்லைனா இந்த ப்ராசஸ் வந்து 19/9/2024 ஒரு 20ஆம் தேதிக்கு மேலேயாவது வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட் மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் டேட் எக்ஸாம் எப்போ வைப்பாங்க, எக்ஸாம் டேட்டு எப்போ அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்பீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ளே, ரைட்டா? ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் அப்படி இல்லைனா ஒரு 3rd வீக்குள்ளே நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிசெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்கன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். ஏன்னா ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த செப்டம்பர்ன்றதே ரொம்ப லாங். நீங்கள் வச்சு பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்தாங்க, இந்த செப்டம்பர் அக்டோபர்ன்றதே ரொம்ப லாங் தான். ரைட்டா? ஸோ எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து செப்டம்பரில் நமக்கு வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்து அக்டோபரில் எக்ஸாமும், மே மாதம் நடந்த தேர்வுக்கான செலக்ஷன் லிஸ்ட்டு மேபி நெக்ஸ்ட் வீக் அப்படி இல்லைனா 20ஆம் தேதிக்கு மேலே, செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து எக்ஸாம் டேட்டு சொல்லுங்கள் சார், எக்ஸாம் டேட்டு சொல்லுங்கள், எக்ஸாம் டேட்டு தெரியாமல் என்னால் படிக்கவே முடியல சார், படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், ஒரு மாதிரி இருக்குது சார், அப்படிலாம் வந்து சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு அப்டேட் வரும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மனசை வந்து தளர விட வேண்டாம். ரைட்டா? சரி, இது என்னென்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகுது. இதான் வந்து செலக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இந்த செலக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி 19/9/2024 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் நம்பர், கேண்டிடேட்டோட ரிஜிஸ்டர் நம்பர், அவங்க பேர், என்ன போஸ்ட்டுக்கு வந்து செலக்ஷன் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க போல். ஸோ நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் வந்து செலக்ஷன் ஆகிருக்கீங்க அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் ஒரு போஸ்ட்டு செலக்ட் ஆகிருப்பீங்க. மேபி நல்ல மார்க் எடுத்துருந்தீங்க, 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதுலேயுமே நீங்கள் செலக்ஷன் ஆகிருப்பீங்க. அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சீனியர் கிரேட் ஸ்டீனோகிராஃபருக்கும் இருக்காங்க, ஜூனியர் கிரேடு ஸ்டீனோகிராஃபர்லேயும் இருக்காங்க, டைப்பிஸ்ட்லேயும் இருக்காங்க. ஸோ இது மாதிரி 2-3 போஸ்ட்லேயுமே ஒரு சில பேர் பாருங்கள் எம்டிஎஸ்லேயும் இருக்காங்க, இன்டர்பிரேட் தெலுங்குலேயுமே வந்து அவங்க செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ரைட்டாங்களா? ஸோ இது மாதிரி 2-3 போஸ்ட் இருக்குது. பட் ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியுது. ரைட்டா? ஸோ அப்போ வந்து பார்த்துக்குவாங்க. இப்போதைக்கு நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது செலக்ஷன் லிஸ்ட் பிடிஎஃப் வந்து வெப்சைட்டில் வந்திருக்கு. வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் புதுச்சேரி கேண்டிடேட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் வெப்சைட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.